நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த ஓஹோ நன்றி. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் கரங்களை தட்டி நன்றி செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவர் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்கவர். கர்த்தர் செய்த ஓ நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா தலரோ வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி சேர்ந்து சொல்லலாமா? பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தே, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி கர்த்தர் செய்த ஓ நன்றி. எங்களை மறவாதவரே உம்மையே உயர்த்துகிறப்பா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். எழுந்தருளும் ராஜாவே, சத்துருவின் அத்தனை வல்லமைகளும் சாம்பலாவதாக. ஓ தேவைகள் என்னை நெருக்கும் போது அற்புதமாக பெருக வைத்தே, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே, தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த ஓ நன்றி. நம்மை மறவா ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் செய்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் உம்முடைய சமூகத்துல, உம்முடைய பிரசன்னத்துல, உம்முடைய பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. நன்றி பலிகள் செலுத்தேனா. நீ செய்த நன்மைக்காக நன்றி, அந்த சுகபலத்துக்காக நன்றி. உம்மை போற்ற வந்தோ. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா சொல்லுங்க. உந்தன் தயவால் வல்ல ஜீவ பரைந்தனக்கா
வல்ல ஜீவ வரைந்தனக்கா இந்த தாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணை, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஓ மலக்கரோலா தலரலா தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. ஐயப்பா என்னை மறவா உந்தன் தயவா. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நிர்வைத்ததினா பறிக்க இயலாதே வரும் என்னை. ஓ ஜீசஸ், பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவு. இத காலையில கரங்களை தட்டி என்னை மறவா. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இன்றைக்கு நீர் அற்புதம் செய்து அவர்களை கனப்படுத்தும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தரை உயர்த்தி ஒரு பாடலை அருமையான சார்லசனோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய இரக்கமும் தயவும் நம்ம இன்றைக்கு மூடிக்கொள்ளட்டும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. சத்துருவின் எல்லா தீமையான திட்டங்களும் நிர்மூலமாவதாக. அடைக்கலமே உமது அடிமை நானே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரைவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரைவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரைவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரைவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமே. நித்தியரைவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமே. அடைக்கலமே
உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரை நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை வச்சிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் அவர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே என்று சொல்லி இந்த காலையிலும் கர்த்தரை பாடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, குறைவுகள் நடுவிலும் அவர் நல்லவர், தேவைகள் நடுவிலும் அவர், பிரச்சனைகள் நடுவிலும், ஏமாற்றங்கள் நடுவிலும். அல்லேலூயா. வரவேற்க யாரும் இல்லை என்றாலும், சத்தம் கம்மியாயிட்டு பாருங்க, வரவேற்பு தடபுடலா இருந்தாலும் அவங்கள நம்ப மாட்டேன், யாரை தான் நம்புவேன்? அல்லேலூயா. ஏன்னா என்னை பாதுகாக்கிறவர் யாரு? இதோ நான் உன்னை என் உள்ளம் கைகளில். 2000 ஆண்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஆணியை கொண்டு தன் கையில் உங்களை வரைஞ்சி வச்சாரே, மறந்துடுவாரா? அல்லேலூயா. ஆமென். தெய்வம் மனிதனாய் வந்து தெய்வமாகவும் மனிதனாகவும் நின்று நமக்காய் மரித்தார். அல்லேலூயா.
ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் நல்ல தகப்பன் தாய், நல்ல வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள் அமைகிறது நல்லது. ஆனால் அது தெய்வத்துக்கு இணையாக முடியாது. இன்னும் சத்தமா, யாருக்கு இணையாக முடியாது? தெய்வம் தந்த பரிசுகளை நாம் வாங்கி கொள்ளலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் தெய்வத்தை போல ஒருவர் வரவே, அதே நேரத்தில் நீங்களும் நானும் வசனத்தின்படி சொல்லணும், நான் அவருடைய மனவாட்டி, நான் 100க்கு 100 யாருக்கு சொந்தம்? ஆமேன். உலகத்துக்கு, பாவத்துக்கு, ஆமேன், என்னுடைய சொந்த வழிகளுக்கு அல்லவே அல்ல. ஆமேன். அவர் என்னை பராமரிப்பார். அல்லேலூயா. சேர்ந்து கரம் தட்டி பாடுவோமா? ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரை எனக்கு கொடுப்பார். சேர்ந்து பாடுங்க. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நல்ல கைதட்டி, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் என்னை அதிசயமாக என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. கையை தட்டி மகிமையால் மூடிக்கொண்டீரே. நல்ல கைதட்டி ஓ ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம். ஆருயிரே ஆயுளெல்லாம் ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக கைதட்டி 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம். ஆமென். ஓ ஆயுளெல்லாம் ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக அல்பரா தலக்கரா தொலோரோ 10,000 நல்ல கைதட்டி, ஆருயிரே ஆருயிரே ஆயுளெல்லாம். ஓ ஆருயிரே எங்கள் ஆயுளெல்லாம். வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே. ஓஹோ பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, பாதைகள் நீக்கி. ஓ பாதைகள் நெய்யாய் ஆருயிரே ஆறுதலே
சொல்லுங்க. ஆமென். ஆருயிரே ஆயுளெல்லாம் ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக ஆயு 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளம் கைகளிலே அறைந்து வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன்? ஆருயிரே ஆறுதலே ஆருயிரே ஆயுளெல்லாம் ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. அக்கினி நெருப்பாயிறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. முச்செடி நடுவே தோன்றி நீரே. மோசே கையை தட்டி பாடுங்க. பிள்ளைகள்லாம் கை வலிக்கிற மாதிரி கை தட்டணும், அடிக்க கூடாது. எகிப்து தேசத்திற்கு கொண்டு சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தோ. ஓ அக்கினி நெருப்பாயிறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. இரவு நேரத்தில் நெருப்பு தூணார் இஸ்ரவேல் ஜனங்களை. ஓ இரவு நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, உம் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினார். ஓ அக்கினி நெருப்பா சொல்லுங்க, அபிஷேகம் தந்து. ஓ அக்கினி நெருப்பா அபிஷேகம் தந்து. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர். எலியாவின் ஜெபத்திற்கு எங்க ஜெபங்களுக்கு பதில் வரட்டும், இன்றைக்கு வரட்டும். இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இன்றைக்கு குற்றங்களை கழுவி நன்மையினால் நிரப்போ. எரித்து விடு எங்களின் குற்றங்களை. ஆமென். அக்கினி நெருப்பா அபிஷேகம் தந்து. அக்கினி நெருப்பா அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பா இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. பமளங்கள் படிடுவோமா வாஞ்சையா. ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. இன்றைக்கு என் பாத்திரம் நிரம்பி வழியணும். உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க கிருபையை நான் பார்க்கணும், உங்க தயவை நான் பார்க்கணும், உங்க மகத்துவத்தை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா, புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை புது கிருபை ஓ புதிய நாளுக்குள் புதிய கிருபையா, புதிய நாளுக்குள் புதிய ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு ஆமென், ஆரம்பம் அற்பமானாலோ ஹல்லேலூயா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், நல்ல கைதட்டி புது கிருபை புது பலனை என்னை நடத்தும் ஓ புதிய நாளுக்குள் ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக ஆசையா கேளுங்க, இரட்டிப்பு நன்மை ஓ கண்ணீருக்கு களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் புதிய நாளுக்குள் புதிய சொல்லுங்க புதிய நாளுக்குள் சவால்கள் சந்தித்திட ஓ சவால்கள் ஆமென், உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் புது கிருபை தாரும் தேவா, ஓ புது கிருபை தாரும் புதிய நாளுக்குள் புதிய கையை தட்டி கேளுங்க நிரப்புமே ஓஹோ உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே, உன்னத தேவன் உள்ளமை கலங்காதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே, அவர் உள்ளவரே என்றும் நன்மைகள் குறையாதே, உன்னத தேவன் உள்ளமே உன்னத தேவன் உள்ளமே இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம், நீ யோர்தானை கடந்திடலாம், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம்,
ஏசப்பா வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஆனல் கொண்டு உமக்காக ஆமென் வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கரபல கரசல தரனதரபா ஓ கேப்பீங்களா ஊற்றிடுமே சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அத்தனை பேர் உம்முடைய மகிமை டாடி எங்க மேல உங்க கிருபை வல்லமை 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 உமக்காக எழும்பிவிட உமக்காக வாழ்ந்திட ஓ அபிஷேகம் அபிஷேகம் ஆமென் ஓ வல்லமை வல்லமை வாய்களை திறந்து கேளுங்க உமக்காக எழும்பிட ஓ அபிஷேகம் அபிஷேகம் ஹல்லேலூயா மாசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலால கொண்டு சென்று நீந்த செய்வே நதியாய் பாய்ந்திடவே நீச்சலால கொண்டு சென்று நீந்த செய்வே நதியாய் ஆமென் ஊற்றிடுமே இந்த நாடு ஓ ஊற்றிடுமே அப்பா வல்லமையுடே வல்லமை வல்லமை கரதல கரல கரபா கொடுங்கப்பா யார் யாரெல்லாம் வாஞ்சையா கேட்கிறாங்களோ பல ஆண்டுகளா இருந்த கட்டுகள் உடையட்டும் பல நாட்களா இருந்த பலவீனம் மாறட்டும் வல்லமை வல்லமை ஓ அபிஷேகம் அபிஷேகம் ஆமென் ஆனல் கொண்டு உமக்காக அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடுவே அக்கினியை ஊற்றிடுவே அந்தகார சங்கிலிகள் அருந்திடுவே அக்கினியை ஊற்றிடுவே அகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு நான் தாகத்தோடு மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் உரைக்க வேண்டுமே ஊற்றுமையா ரெண்டு கையை உயர்த்தி முடிஞ்சவங்க எனக்கு உம்முடைய வல்லமை வேணும் ஜெபத்துல நான் இன்னும் காத்திருக்க வல்லமை வேணும் வேதத்தை வாசிக்க வல்லமை வேணும் என் வேலையை ஜாக்கிரதையா செய்ய உங்க வல்லமை வேணும் தந்தாகத்தோடு புதிய கூர்மையான பூமி எங்கும் சுவை தரும் ஓ புதிய கூர்மையான
நான் தாகத்தோடு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நீளத்தில் ஆறுகளை தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நீளத்தில் ஊற்றுவேன் என்று என்னை மறுரூபப்படுத்துகிறவரே, உமக்கு பிரியமாயிருக்க பண்ணுகிறவரே, கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஒற்றுமையா கண்களை மூடி கையை உயர்த்தி ஒற்றுமையா சிறியோர் கேளுங்க, வல்லமை வேணும்பா. கண்ணீரோட கேளுங்க, எனக்கு உங்க வல்லமை வேணும். வல்லமைங்கிறது வெறும் சத்தம் இல்லை, உங்களுக்குள்ள வந்து அவரே தங்குவார். ராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி ஆராய்ந்து என்னை சுற்றி சுற்றி நான் அமர்வதும் கண்ணை மூடுங்க குட்டி பிள்ளைகள் எல்லாம், ஒவ்வொருவரும் பாடுங்க. ஓ நன்றா அறிந்திருக்கிறே. மனுஷன் உங்களை பார்க்கிற பார்வை கண்டிப்பா கர்த்தர் பார்க்கிறது இல்லை. அவன் பேசிட்டா இவன் பேசிட்டா, அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு, எவ்வளவு செல்வமா எவ்வளவு சிறப்பா இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு சாதாரண சூழலில் நிக்கிறேன்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சாதாரணமானவன் அல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்றல்லவா நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில நிமிஷங்கள் முழங்கால நல்லா நிக்கிறவங்க அப்படியே உணர்ந்து எல்லா கண்ணை மூடி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத குற்றம் சாட்டுகிற எண்ணம் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார் கர்த்தர். நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்கள் படுகிற அந்த மனவேதனை எல்லாவற்றையும் அப்படி ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுவார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். உங்ககிட்ட ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க, இனி என்னால உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உன் கணக்கை முடிச்சிரு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ என்னை விட்டு தூரம் போன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டி இந்த பூமியில மட்டும் இல்ல,
நான் உனக்காய் பார்த்து பார்த்து ஒரு முத்திரை மகிமையான மாணிக்க கற்களால் உனக்கு நான் என்னோடு தங்கி இருக்க வாசஸ்தலம் கட்டுகிறேனே, இங்கே உன்னை விட்டு விடுவேனா? இவர்கள் கையில் விட்டு விடுவேனா? இந்த மாமிச மனிதர்கள் கையில் உன்னை விட்டு விடுவேனா? இன்றைக்கு இருந்து நாளைக்கு போடப்படுகிற புல்லுக்கு ஒப்பான இந்த மனுஷன் கையில் நான் உன்னை விட போகிறதே இல்லை. நான் உன்னை விட போகிறதே இல்லை. நான் உன்னை விட போகிறேன். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி ஆராய்ந்து சுற்றி சுற்றி நான் அமர்வதோ நன்றாய் நீ என்னை நன்றாய் நீ புரிந்திருக்கிறீர். வலது கரத்தை உயர்த்தி இங்க அப்பா உலாவிக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நன்றாய் நீர் புரிந்திருக்கிறீர். ஒரு 10 முறை சொல்லுங்க, உங்க மன காயங்கள் ஆறட்டும். என்னை நன்றாய் நீர் புரிந்திருக்கிறீர். என்னை நன்றாய் நீர் புரிந்திருக்கிறீர். என்னை நன்றாய் நீர் புரிந்திருக்கிறீர். என்னை நன்றாய் நீர். மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஒரு அந்நிய ஸ்திரிக்கு இஸ்ரவேலை வந்து சந்தித்த தேவன் இஸ்ரவேலில் ஒரு போவாசை ஆயத்தம் பண்ணி வைக்க தெரியுமே என்றால், உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் எதை ஆயத்தம் பண்ண வேண்டும், எப்படி உன்னை அலங்கரிக்க வேண்டும், எப்படி உன் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டும், அதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows you completely. என் கருவை உம் கண்கள் கண்ட மறைவா. தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு என் கருவை கண்டு நீர் சந்தோஷப்பட்டீர். ஆனா நான் இவ்வளவு வளர்ந்தா கூட, இவ்வளவு இருந்தா கூட, ஒரு சின்ன அற்ப காசுக்கு கூட என்னை மதிக்காத உலகத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா என்னை நீர் காண்கிறவர், என் கூடவே இருக்க விரும்புகிறவர், என் கூட இருக்க விரும்புகிறவர். அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீங்களும் ஏசப்பாவை மட்டும் இருக்கிற மாதிரி பாடுங்க. பக்கத்திலேரும் ஓ வாழ முடியாது. திரும்ப பாடுங்க, என் கூடவே. என் படிப்பு நேரத்துல, என் வேலை நேரத்துல, என் கண்ணீர் நேரத்துல, என் பக்கத்திலே ஓ இயேசுவே. இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. Thank you, அப்பா. கண்ணீர் சிந்துகிற நேரத்துல எல்லாம் எனக்கு தாயா இருங்கப்பா. காயப்பட்ட நேரத்தில்
அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்க தானப்பா. எத்தனை பேருக்கு அவரை பார்த்து கூப்பிடணுமோ? என் அப்பாவும் நீரே, எல்லாமே தானப்பா. கூடவேரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே கொஞ்ச நேரம் உங்களை அவர்கிட்ட பேசும்படிக்கு சொல்றார். பேசுங்க பேசுங்க பேசுங்க. அப்பா கிட்ட மனம் திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா. வாழ முடியாது. உங்க அப்பா உங்களை புரியாம போயிருக்கலாம். ஆனா உங்க அப்பா புரிய வேண்டியதற்கு மேல அப்படியே உங்களை நடத்துவார். உங்களை தாய் புரிஞ்சிருந்திருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு அவங்க இல்லாம இருந்திருக்கலாம். இல்லாத இடத்துல அவர் இருந்து உங்களை நடத்துவார். உங்களை புரிஞ்சவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க, நீங்க அன்புக்குரியவங்க யார் இன்னைக்கு உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சு உங்க உள்ள மன வேதனைப்படுதோ, நீங்க கொஞ்சம் உங்க உள்ள கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒருவர் மகிமையாய் உட்கார்ந்திருக்கிறாரு. நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று உட்கார்ந்திருக்கிறாரு. நான் உனக்காய் எல்லாவற்றையும் செய்வேன் என்று உட்கார்ந்திருக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து அப்படித்தான் சொன்னார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதனாலதான் ஏசாயா அவளை இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் அவனை தேற்றுவேன். கவனியுங்கள், உங்க தாய் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அந்த தாயை போலவே அவங்க எப்படி எப்படியெல்லாம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி டிட்டோவா நிப்பாரா. ஆண்டவர் அதில் இன்னொரு வெளிச்சத்தையும் சொல்றாரு, யாரெல்லாம் உன்னை அன்பா விசாரிச்சாங்க நீ நினைக்கிறியோ அவங்க இன்னைக்கு இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அத்தனையும் நானே நின்று செய்வேன். ஹல்லேலூயா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே. உங்க இருதயம் பாடட்டும், உங்க மனதை அதை சொல்லட்டும். இல்லாமல் நான் வாழ முடியாது. சின்ன பிள்ளைகளும் முழங்கால நின்று கையை கும்பிட்டு பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, ஓ மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். ஓ அதிசயமாய் அல்கரதலோரு ஓ பக்குவமாய் ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உங்க உயிரும் அவர் உயிரும்
ஒன்னா இருக்கிறத விரும்புகிறது அவர் மட்டும்தான். அந்த உயிரோடு நீங்க உறவாடுகிற நேரம் இது. பாவம் செஞ்சா கூட உன்னை பஞ்ச போல வெண்மையாக்க கையில ரத்தத்தோட வந்திருக்கிறாரு. பாவம் இருக்குதுன்னு ஓடிராதீங்க. உலகத்தின் மாயையில மயங்கிறாதீங்க. விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என்னை முழுவதும் உடைய கரத்துல தருகிறேன். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. நீங்க எனக்கு போதப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கடைசியா 2 கையை உயர்த்தி, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஆராதனை அத்தனை பேர் கையை உயர்த்தி, சிறு பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேங்க்யூ லார்ட். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. அப்பா அப்பா. உங்களுக்கு ஆசையா பாடுங்களே. ராஜா மாளிகையில் புகழாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவோ மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பேன். போலோ குதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் பறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் பறந்திருப்பேன். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு ஆத்துமாவையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர். அந்த இரத்தத்தின் ஆளுகை இங்க இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை அணைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டமும் தீர்மானமும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவரா? பயங்கரமானவர். ஆமென். ஹல்லேலூயா. பூமி மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து நமக்கே தெரியல. ஆமென். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ராஜா. ஆமென். பயங்கரமான ஒரு ராஜா, பயங்கரமானவர். ஆமென். வல்லமை உள்ள தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையினாலேனா எவ்வளோ பவர் அவர்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென்.
ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம எப்படி ஆராதனை பண்ணணுமா? இங்கிலீஷில் இருக்க கிளாப் யோர் ஹேண்ட்ஸ் ஆல் பீப்புள்ஸ், ஷவுட் டு காட் வித் லவுட் சாங் ஆஃப் ஜாய். ஆமென். எப்படி அவர் ஆராதனை பண்ணணுமா? நல்ல கரங்களை தட்டி ஆராதனை பண்ணணுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆராதனை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க வரல, அதெல்லாம் இல்லை. ஆமென். நம்மக்கிட்ட ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்கார். ஆமென். 10 நரம்பு. ஆமென். ஹல்லேலூயா. வீணை இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனை நேரங்களை சொல்கிறது, நல்ல கையை தட்டுங்க. எத்தனை நல்ல கையை தட்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மியூசிஷியன்னா நல்லா திறமையாக வாசிக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? நல்லா டீப்பாக வாசிக்கணும், நல்லா திறமையாக வாசிக்கணும். ஆமென். நல்லா அதை ஒரு சாங்குக்குள்ளே போய் வாசிக்கணும். ஒரு நேரம் சில மியூசிக்ஸு சும்மா இப்போ கேட்கும் போதே நமக்கு என்ன ஆகுது? நமக்கு ஒரு அமைதலும் நமக்கு ஒரு உற்சாகமும் ஏற்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி நல்லா ஆராதிக்கும் பொழுது, நமக்கு தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்குற அத்தனை காரியங்களை அது தேவன் வைத்திருக்கிறார். தேவன் விரும்புகிறது அதுதான், கரங்களை தட்டி நல்லா ஆராதிக்கணும். ஆவிக்குரிய சபையில் அதுதான் முக்கியம். சொல்லுவாங்க, கைதட்டிகிட்டே சத்தம் போட்டு ஆராதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் ரொம்ப விரும்பவே மாட்டாங்க, அவங்களுக்கு சைலண்ட்டாக ஆராதிக்கணும், அதையும் தேவன் விரும்புவார். ஆனால் உற்சாகமாக இருக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷமான என்ன பண்ணுவோம்? நம்ம கைதட்டுவோம். ஆமென். அப்படி தானா? அப்போது தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரும்போது வேறு வேறு விதமாக கை தட்டக்கூடாது. சிலர் இப்படி இப்படி பண்ணுவாங்க, அப்படி தானே? சிலர் கையே தட்ட மாட்டாங்க, அப்படியே நின்று பார்த்துட்ருப்பாங்க. இங்கே பாஸ்டர் கை தட்டி ஆராதனை பண்ணுங்க, கை தட்டி ஆராதனை பண்ணுங்கன்னா இப்படி இப்படி பண்ணுவாங்க, இல்லை நின்றுப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம நல்லா கை தட்டி விடுதலையாக ஆராதிக்கணும். ஆமென். எத்தனை பேர் அர்த்த வாரத்தில் இந்த ஆராதிக்கும் அது கை தட்டும் போதே அதிரணும் இடம். நம்ம கீபோர்டுடைய சவுண்ட் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கரெக்டாக நீட்டாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று கை தட்டக்கூடாது சர்ச்சில். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனித்து நல்ல கையை தட்டி விடுதலையாக ஆராதிக்கும் போது உங்களுக்கு ஒரு விடுதலை வருங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கைதட்டி பழகிருக்கிறீங்க? ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆராதிக்கிறது ஒரு கிருபை. ஆமென். நல்ல உணர்ந்தவங்க தான் அந்த ஆராதனைக்குள்ளே போக முடியும், சும்மா எல்லாம் அந்த இதுக்குள்ளே போக முடியாது. ஆமென். ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புகிறார். இங்கிலீஷில் இன்னும் டிரான்ஸ்லேஷனில் இருக்குதுன்னா, அழுதுகிட்டே கை தட்டிக்கிட்டு சந்தோஷமாக ஆராதிக்கணுமா? எப்படி அழுதுகிட்டே கை தட்டிட்டு சந்தோஷமாக ஆராதிக்கிறதுனா, அவர் செய்த நன்மையெல்லாம் நினைக்கும் போது நமக்கு தானாக கண்ணில் என்ன வரும்? தண்ணி வரும். ஆமென். ஆனந்த கண்ணீர். என்னது? ஆனந்த கண்ணீர் வரும்போது கூட நம்ம என்ன பண்ணணும்? நல்லா கையை தட்டி ஆராதிக்கணும். தேவன் அதை ரொம்ப விரும்புவார். ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்கு பலி செலுத்துறது, அவரை ஆராதிக்கிறது, நல்லா கைதட்டி நம்ம பழகணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன ஃபார் த லார்ட் த மோஸ்ட் ஹை இஸ் டு பி ஃபியர்ட், எ கிரேட் கிங் ஆல் ஓவர் த எர்த். ஆமென். இந்த உலகத்தில் கிரேட் கிங் யார்? ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்போவுமே சொல்லுவோம், தேசத்துலலாம் இப்போது ஸ்ட்ராங்கான கண்ட்ரினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டேட்ஸுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கான்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் அதை விட ட்ரம்ப்பை விட, ஆமென், அல்லேலூயா, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதை விட எல்லாருக்கும் ராஜாவுக்கு மேலே ராஜாவாக இருக்கிற தெய்வம். ஆமென். அப்படி ஆராதிக்கும் போது இப்படி கைதட்டி பயபக்தியோடு ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கீழே உள்ள வசனம் இருக்குது, தமிழில் வாசிங்க, 4வது வசனம். ம் 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 போதும். 3வது வசனம் 4வது வசனம் இங்கிலீஷில், He subdued people under us and a nation under our feet. He chose our heritage for us, the pride of Jacob who he loves. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜாதிகளை வசப்படுத்தும்படிக்கு, ஆமென், ஜாதிகளை நமக்கு வசப்படுத்தி ஜனங்களை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஆமென்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்கன்னா பரதேசிகள் மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தேவன் வாக்குத்தத்தமான ஒரு தேசம் கொடுத்துருந்தாலும் கூட அது அவங்களால சுதந்திரத்திக்க முடியல. ஒரு பரதேசிகள் மாதிரி இருந்துட்டு அங்கே சுமை தூக்குற ஒரு வேலை. ஆமென். எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்நிய பாஷைகள், அறியாத பாஷைகளை பேசிட்டு இருந்தாங்களா எகிப்து நாட்டின் ஜனங்கள். ஆமென். அவங்க நடுவில் கூட பெருகபடி செய்தார். அதுக்கடுத்து வாக்கு தத்தமுள்ள தேசத்துக்கு அவங்கள கொண்டு போனார். ஆமென். சொல்லுங்க, நாங்கள் இருக்கிறது பரதேசி மாதிரி இந்த இடத்துல நாங்கள் இருந்தாலும் கூட, எங்கள் எல்லைகளுக்குள்ளே இருந்தாலும் கூட, எங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு ஒன்றும் இல்லைனாலும் கூட இந்த இடத்துல என்னை பலுகி பெருக செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு எங்களுக்கு வசமாய் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு எதிர்த்தா பேசுகிறவங்க, ஆமென், நான் புதுசாக வேலைக்கு செஞ்சுருக்கிறேன், ஆனால் நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறேன், அங்கே எதிர்த்து எத்தனையோ செயல்பாடுகள் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்களே உங்கள் பட்சத்துக்கு வரும்படி செய்வார். ஆமென். எத்தனை பேர் விரோதங்களை ஒவ்வொரு நாளும் மனுஷன் எப்படி தெரியுமாங்க, தான் வாழ்கிற மாதிரி மற்றவங்க ஒரு நல்லா வாழ்ந்துட்டானா அவனால் ஏற்றுக்கிட முடியாது. அவன் எப்படி இப்போ நல்லா வரலாம், அவன் எப்படி இப்படி ஸ்டாண்டர்ட் ஆகலாம், அவன் கஷ்டப்பட்டு தான் முன்னே வந்துட்டுருப்பான். ஆனால் அதை ஏற்றுக்கிட முடியாமல் அவனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர்களை என்ன காரியங்கள் செய்தாலும் பரவாயில்ல. ஆமென். உங்கள் மேலே பொறாமைப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தான் அவங்க வசமாக போகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிறது தேவ ஆவியானவர். ஆமென். தேவ இரக்கம் உங்களை உயர்த்துகிறது. தேவ இரக்கம். ஆமென். உங்கள் மேலே தேவ தயவு இருக்கிறது. உங்களை நடத்துகிறது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? தேசத்தை கொடுப்பேன், நீ புறப்பட்டு போ. ஆமென். உன்னை பெருக பண்ணுவேன். செஞ்சார் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபை எங்கே கொண்டு போய் சேர்த்தார்? யாக்கோபை கொண்டு போய் கானானுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் கைவிடவே இல்லை. கைவிடல, உங்களுக்கு கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, எனக்கு வசப்படுத்துவார் எல்லாத்தையும். ஆமென். அநேக காரியங்களை எனக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். அநேக காரியங்களுக்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்கள், நான் விரும்பின காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. ஆமென். சில விஷயங்கள் எனக்கு தெரியாத புதிரவை அப்படியே இருக்குது. என்ன காரியங்கள் இருந்தாலும் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். சொல்லுங்க, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் எனக்கு வசப்படுத்துவார். சொல்லுங்க, எனக்கு கீழ்ப்படுத்துவார். சொல்லுங்க. ஆமென். பெரிய காரியங்களாக சில காரியங்கள் எனக்கு தெரியுது, என்னால் முடியாது, என்னுடைய பலத்துக்கு முடியாமல் அநேக காரியங்கள் இன்னைக்கு இருக்குது. ஆமென். அந்த காரியங்களை சொல்லுங்க, படிப்பு எனக்கு முடியலை, பலத்துக்கு மிஞ்சி இருக்குது. ஆமென். அதுக்கு எனக்கு கீழ்ப்படுத்துவார். சொல்லுங்க, எனக்கு தேவ பிள்ளைக்கு கீழே தானேங்க எல்லாம். ஆமென். இந்த உலகத்துக்கு மேன்மையாக எண்ணுகிற எல்லா காரியங்களும் தேவ பிள்ளைகளுக்கு கீழே தான். ஆமென். சொல்லுங்க, எனக்கு கீழ்ப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய்த்துன்னு சொல்லுங்க, என்னை கீழ்ப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஞானம் எனக்கு தேவன் தருவார். திறமைகள் தேவன் எனக்கு தருவார். ஆமென். சிந்திக்கிற ஆற்றல் தேவன் எனக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் எனக்கு கீழ்ப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஈ சூஸ் அவர் ஹெரிட்டேஜ் ஃபார் அஸ். ஏன் தெரியுமா? தேவனே நமக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம் சூஸ் பண்ணுகிறவர். ஏன் நம்ம வாழ்க்கையில் டிலே ஆகிட்டு இருக்குது? ஏன் வாழ்க்கையில் நினச்ச உடனே என்ன நடக்க முடியல தெரியுமா? தேவன் நினைத்திருக்கிறது அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் என்னுடைய நினைவுகளோ என்னுடைய செயல்பாடுகளோ ஒன்றும் நடக்கலை. ஆமென். ஏன் தெரியுமா? ஹீ சூஸ் அவர் ஹெரிட்டேஜ். ஆமென். நான் எங்கே இருக்கணும், ஆமென், நான் என்ன வேலை பார்க்கணும், நான் என்ன செய்யணும், இதெல்லாம் எனக்காக தேவனே சூஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா தேவன் யாக்கோபை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக எல்லா காரியங்களும் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கிறது? உன்னதமான தேவன் என் மேலே ஞாபகம் வைத்து எனக்காக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பெஸ்ட்டானது நான் செலக்ட் பண்ணால், நான் சூஸ் பண்ணால் என் புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்கு தேவையான நல்ல வீடு, வாய்ப்பு, வசதி, வேலை, வருமானங்கள், ஆமென், குடியிருப்பின் எல்லைகளை தேவன் குறித்து வைத்திருக்கிறாராம்.
ஆமென். ஹல்லேலூயா. பூமி எல்லாம் இருக்குதுங்க, ஆனால் நாங்கள் இங்கே தான் கூட இருக்கணும்னு சொல்லி மேப் போட்டு வச்சிருக்கிறார். இங்கே தான் வேலை பார்க்கணும்னு மேப் போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் எங்கே இருக்கணும், நான் என்ன பண்ணணும், எல்லாம் மேப் போட்டு வச்சிருக்கிறார். என்னை தேவன் ரொம்ப என்னை நேசிக்கிறதுனால அப்படி செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் தெய்வ திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க? ஆமென். தாமதமானாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஆமென். நீர் தான் என்னை செட்டில் பண்ணுகிறவர், நீர் தான் என்னை ஸ்டாண்டர்ட் பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நீர் தான் சகல காரியங்களையும் என்னை வசப்படுத்துறதுக்காக, கீழ்ப்படுத்துறதுக்காக என்னைய நீர் இப்படி ஒரு பாதையில் நீர் என்னை நடத்துகிறீர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 5வது வசனத்தை வாசிங்க. ஆ ம் ஆ ம் 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 இதில் நீங்கள் வாசிச்சிருக்கும் போது எப்போ அதில் பாருங்கள், தேவனை எப்படி பாடுங்க, போற்றி பாடுங்க, தேவனை வாழ்த்தி பாடுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு தேவனை போற்றி பாட வாழ்த்தி பாட பழகிருக்கிறீங்கன்னு தெரியல. ஆமென். எல்லாருக்கும் சிச்சுவேஷன் சாங்ஸு, அப்படி சாங்ஸ் இப்படி சாங்ஸ் பிடிக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் வந்த உடனே தேவனை போற்றி பாடணும். ஆமென். தேவனே நீர் நல்லவர். ஆமென். பாடுறோம்ல, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர். ஆமென். ஆமென். தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர்னு சொல்லி பாடுவோம்ல. அப்படி பாட பாட உங்கள் மேலே இருக்கிற நோகங்கள் எல்லாம் முறிக்கப்படும். ஆமென். ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்கள் மேலே இருக்கிற எல்லா கவலைகளையும் எல்லாத்தையும் தூர வச்சுட்டு நல்ல விடுதலையை ஆராதிங்க. உங்களுக்கு வர வேண்டிய விடுதலை ஆலயத்தில் வெளியே போகும்போதே வந்துடும். நீங்கள் ஆராதிக்கிற நேரமே வந்து உங்களை சேர்ந்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. 7வது வசனம், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடன் அவரை போற்றி பாடுங்கள். ஆமென். கருத்தா அவரை போற்றி பாட பழகுங்கள். ஆமென். 8வது வசனம், தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறார். ஆமென். தேவன் எங்க இருக்கிறார்? தன்னுடைய பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் அரசாளுகிறவர். ஆமென். சொல்லுங்க, என் மேல, என் குடும்பத்தின் மேல, ஆமென், எல்லாத்தின் மேல தேவனுடைய ஆளுகை இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. 9வது வசனம், லாஸ்ட் கடைசியா, ஜனங்களின் பிரபுகள், ஜனங்கள் பிரபுகள் எல்லாம் யாருக்காக சேர்க்கப்படுவார்கள்? எல்லாம் ஒன்னாய் வருவார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு எல்லாருக்கும் மேல தேவன் தான் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் கேடகங்கள் தேவனுக்குரியவர்கள், அவர் மகா உன்னதமானவர். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உன்னதமானவர். ஆமென். அவர் சபையில எழுந்தருளுவார். நல்லா துதிச்சு ஆராதிச்சு பழகுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இடைபடுகிறவர், தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா இன்று நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. தெரிந்தவர்கள் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, என்னில் அடங்கா நன்மைகள் எனக்கு அளித்திடும் ராஜனே. என்னில் அடங்கா
நன்றியோடு நாம் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட இன்று நன்றி நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட இன்று நன்றி. சத்யதேவத்தின் சத்யதேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன். சத்யதேவத்தின் வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைகள் என்றும் தகப்பனே, எங்களோடு இந்த நாளில் பேசுங்க. சத்திய வார்த்தைகள் எங்களோடு இடைபடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு காலையில் பேசினார். உங்களோடு அதை பேச விரும்புகிறேன். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 2 சாமுவேல் 23 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள், ரொம்ப முக்கியமான வார்த்தை. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, இதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. மேன்மையாய் உயர்த்துகிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மேன்மையாய் உயர்த்தி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் இஸ்ரவேலில் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. ஒருவேளை தன்னை குறித்து அவனே சொல்ற மாதிரி இது தெரியலாம். ஆனா இது தேவனுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை மேன்மையாய் உயர்த்தினார். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தராலே ஆகும். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும், அல்லேலூயா, அவர் செய்ய நினைத்தது. ஆமென், அல்லேலூயா. சரி, என் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லணும். சாத்தான் செய்ய நினைச்சது தடைப்படும். மனுஷன் நினைச்சது, சத்தமா சொல்லுங்க, நான் நினைச்சது. சூப்பர், அல்லேலூயா. நான் நினைச்சது நடக்காது, ஆனா அவர் நினைச்சது ரொம்ப சக்சஸா நடக்கும். சொல்லுங்க, நான் நினைச்சதை செய்யறது அவர் ஒண்ணு எனக்கு வேலைக்காரர். ஆனா அப்படியே டிட்டோ சொல்லுங்க, அவர் நினைச்சதை நடத்துறதுக்கு நான் தான் அவருக்கு வேலைக்காரன். I am the servant of most high God. ஊழியனா இந்த வார்த்தையை சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன், தப்பா நினைக்க வேண்டாம். சொல்லுங்க, நான் உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் உன்னதமான தேவனுடைய. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, யோசேப்பு எகிப்தின் ராஜ்யத்தில் உயர்ந்திருக்கும் போதும் கூட அவன் சொன்னான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பார்வோனுக்கு அல்ல, பகட்டு ஆசீர்வாதங்களுக்கு அல்ல. நான் யாருக்கு பயப்படுகிறவன்? இன்னைக்கு ரொம்ப ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிறாங்க. பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுங்கள், தவறில்லை. ஆனால் டோன்ட் ஃபியர் தம். பதவியில் இருக்கிறவன் ஒரு முடிய கூட உங்ககிட்ட இருந்து பிடுங்க விட மாட்டார், அவர் சித்தம் இல்லாம. ஏன் உங்களுக்கு பயப்படுறீங்க? பகட்டு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாங்க அவங்க, நமக்கு பயப்படாதீங்க. அவங்ககிட்ட சுத்த இருதயத்தோட அன்பு காட்டுங்க, மரியாதை கொடுங்க. அல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கை அவர் மேன்மையாக்குவார். சொல்லுங்க, உங்களை மேன்மைப்படுத்தத்தான் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் இன்றைக்கு இருக்கிற இந்த இடத்தில் என்னை மீட்பதற்காக அவர் தான் இருந்த இடத்தை விட்டு இறங்கி வந்தது தான் கிறிஸ்து பிறந்தார்னு இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டாடுவோம். இப்பவும் அந்த உணர்வுல தான் கொண்டாடணும். ஏன்னா எனக்காக அவர் பிறக்காட்ட இந்த சந்தோஷம் 25ஆம் தேதி தான் பிறக்கிற மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க. அந்த நாளை நினைவு கூர்ந்து என்ன பண்ணுகிறோம்? கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. ஒரு உயிருள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என் நிலையிலிருந்து என்னை புரிந்து கொண்டு என்னை நடத்தி. அல்லேலூயா. உங்களுக்குள்ளிருந்து புறப்பட வேண்டிய நன்மையாகிய பரிசுத்தம் உங்ககிட்ட இல்லாத நேரத்தில் உங்க பாவத்தை ரத்தத்தால கழுவி கையை பிடிச்சு தூக்கி வா, நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன்னு சொல்லி அதையே செஞ்சவர் இதெல்லாம் ஈஸியா செஞ்சிருவார். அல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்கின தேவன் என்னை மேன்மையாய் உயர்த்துவார். எத்தனை முறைனாலும் இந்த செய்தியில சொல்லிருங்க, கர்த்தர் என்னை மேன்மையாய், கர்த்தர் என்னை மேன்மையாய். ஹல்லேலூயா. 113ஆம் சங்கீதத்திலே தாவீது கடைசி வரியில் அழகா சொல்றாரு பாருங்க. 7வது 8வது வசனம், சங்கீதம் 113 அதனுடைய 7, 8. அவர் சிறியவனை எங்கிருந்து தூக்கி விடுகிறார்? புழுதி இருக்குதுன்னா அங்க யாராவது போவாங்களா? உங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த காலையில் ஒரு ரகசியத்தை சொல்றேன், உண்மையை சொல்றேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் இருதயத்தின் அருகில் உட்கார்ந்திருக்கிறார். நீங்கள் அழுது கொண்டிருப்பதையும் உங்களோடு இருக்கிறவர்கள் அழுது கொண்டிருப்பதையும் பார்த்து அவரும் அற்புதத்துக்காக அழுது கொண்டிருக்கிறார். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டுங்க, எனக்காக யாரும் அனுதாபப்படணுங்கிற நிலைமையில் என்னை வைக்க மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊழியம் அனுதாபத்தில் வளரக்கூடாது, அபிஷேகத்தில் வளரணும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டாம். யார் என்ன நடத்துவா? என்னை எங்க வச்சிருக்கிறாரு? நான் இருக்கிற புழுதிய அவர் இருக்கிறதுக்கு என்னவே பட மாட்டார். ஜாதி பார்க்க மாட்டார், மதம் பார்க்க மாட்டார். யோசித்து பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தூக்கி கொண்டு வருவார். ஆமென். உங்கள் மனது இன்னைக்கு எவ்வளவு விசுவாசிக்கலோ தெரியாது, உங்களை தூக்கி நிறுத்த அவர் போதுமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விட்டு எளியவனை இனி ஒரு குப்பை மாதிரி கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆளோட ஆளா நானும் அப்படியே போறேன் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கு ஒரு காலம் இனி அப்படி மதிச்சவங்க இன்னைக்கு நாளா அவங்களுக்கு ஒரு பொருளே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கரம் உன்னை நோக்கி நீளுகிறது, நான் உன்னை உயர்த்தும்படிக்கு தான் இன்றைக்கு காலையில் வந்திருக்கிறேன். உன்னை குப்பையிலிருந்து என்ன பண்ணுவேன்? அது அங்கே ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு பாருங்க, டங்க் ஹில்னு என்ன அர்த்தம்? சாணி குவியல். என்ன குவியல்?
இந்த இந்த உலகத்தில் அடிக்கடி நான் நினச்சதை வருத்தப்படுவேன். உலகத்தில் பிரம்மாண்டமாக இருக்கிறவங்க, ரொம்ப ஜெயிச்சவங்க எல்லாம் மதிக்கப்படுவாங்க. ஆனால் மனிதர்கள் தனிமையில் வடிக்கிற கண்ணீரை குறித்து இவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க, என்னை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்னை கொண்டு போய் அங்கே போட்டாலும் அங்கே என்னை என்ன பண்ணுறார்? தூக்குகிறார். தாவீது ஒரு காலகட்டத்தில் சவுலால் துரத்தப்பட்டு நாட்டுக்குள்ளேயே இருக்க முடியலை. அஃப்கோர்ஸ் காட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல. அதனால ஒரு நாள் தாவீது இப்படி நினைச்சான், என்றாகிலும் ஒரு நாள் இந்த சவுல் என்ன பண்ணிடுவான், கொன்று விடுவான் என்று சொல்லி அவன் பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீசிடத்தின் மேல் தஞ்சம் புகுந்தான். இஸ்ரவேலர்களுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் பெலிஸ்தர்கள் ஒரு குப்பை தான். குப்பைக்குள்ள போய் கிடக்கிற அவனை நம்ம ஊரில் சொல்ற பழமொழி மாதிரி குப்பையில் என்ன கிடக்குமா சொல்லுங்க. இன்னைக்கு குன்னிமுத்துனா யாருக்குண்டே? குன்னிமுத்துனா சொல்லுங்க, குப்பையில் தான் இன்னைக்கு நான் கிடக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் என்னை அவர் முத்து மாதிரி பார்க்கிறாரு. அல்லேலூயா. நான் அவருடைய சொத்து. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, நான் விலையேற பெற்றவன். என்னை அவர் விலையேற பெற்ற உயரங்களை கொண்டு வைப்பார். சரி, தூக்கி விடுகிறவர், உயர்த்துகிறவர் அதே இடத்துல அப்படியே விட்டுருவாரா? இல்லை, அவனை பிரபுக்களோடும் ஆமென் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஏன் சார் எனக்காக வெயிட் பண்ணிட்டு. வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் இளவரசர்கள், இளவரசிகள். அஃப்கோர்ஸ் நீங்கள் ராஜாக்கள். வெளிப்படுத்தல் 1:6 படி உங்க சிங்காசனம் வேற யாருக்கும் கிடையாது. உங்க மேன்மை வேற யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஆண்டவர் பேசினார்ல, உங்க ஸ்தானத்தில் ஆண்டவர் ஆட்களை ஏற்படுத்தி அவங்களே கையை பிடிச்சு கொண்டு போய் உங்க ஸ்தானத்தில் என்ன பண்ணுவாங்க? விடுவார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏன் பல முறை நீங்க சொல்லலையா, என் மதிப்பு என் புருஷனுக்கே தெரியலங்க, என் மதிப்பு என் பிள்ளைகளுக்கே தெரியலங்க, என் மதிப்பு என் மனைவிக்கே தெரியலங்க, என் மதிப்பு என் பெற்றோருக்கே தெரியலங்க. மதிப்பு தெரியாததுனால மதிப்பில்லாத இடத்துல அதான் அதுக்கு பேர் தான் குப்பை. அங்க போட்டுட்டாங்க. உயிர் இருக்கிறதுனால நானும் கொஞ்சம் நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் 38 வருடமா ஒரு குளத்தின் கரையில் கிடந்தான். 38 வருஷம் அப்படின்னு சொன்னா உண்மை என்ன? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் எங்க போயிட்டான்? குளத்தங்கரைக்கு போயிட்டான். குப்பையில் ஒரு குப்பையாக தான் அங்கே கிடந்தான். தூக்கிவிட யாருமே இல்லை. நான் இன்றைக்கு தைரியமாய் சொல்ல முடியும், அபிஷேகத்தோடும் தேவ வார்த்தையோடு சொல்ல முடியும். இந்த வேதத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த குளத்தங்கரையில் வந்தவர் தான் இன்றைக்கு இந்த இயேசுவை நம்பிக்கை ஜெப வீட்டுக்குள்ள வந்து நின்று உங்க பக்கத்தில் வந்து கையை பிடிச்சு சொல்றாரு, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. Get up. எழும்பு. உன் சிந்தனையில முதல்ல எழும்பு. என் கூட சொல்லுங்க, என் கவலைக்கு மெடல் கொடுப்பாங்களான்னு காத்திருக்க மாட்டேன். என் கவலை யார் புரிஞ்சிருக்கிறா? அல்லேலூயா. நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுவீங்களா? என் குறைவு கர்த்தருக்கு தெரியும், என் குற்றம் கர்த்தருக்கு, என் அந்தரங்கம் கர்த்தருக்கு, என் சகலமும் கர்த்தருக்கு. அது தெரிந்திருந்துதான் சொல்றார், வா நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். நம்ம அடிக்கடி பாடுறோம்ல, யாரும் அறியாத என்னை
நான் அந்த அந்த வார்த்தைக்குள்ள உங்களை பொதிஞ்சிக்கிடுங்க. ஒரு குட்டி பிள்ளை உட்கார்ந்துருக்கிற ஒரு அப்பா மேலே மடியில் ஏறும், தோளில் ஏறும், மண்டையை பரண்டும். ஏன் ஏசப்பா கிட்ட அப்படி நீங்கள் நடக்கக்கூடாதா? அவர் அங்கேயே வச்சு சாமியை பார்த்து கும்பிடுறேன் சாமி, காணிக்கை வாங்கிட்டு போகிற சாமி அப்படி சொல்லாதீங்க. அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. பர்வதங்களில் ஆயிரமா திரிகிற எல்லாம் அவர் பசியாக இருந்த அவருக்கு பசியே கிடையாது. சபையில் கொடுக்கப்படுகிற காணிக்கையோ தேவராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு என்று செய்யப்படுகிற தியாகங்களோ தேவனுக்கு தேவையில்லை. அது தேவராஜ்யத்துக்கு தான் தேவை. அல்லேலூயா. ஆனால் அவருக்கு தேவையோ நீங்க தான், உங்க இருதயம் தான், உங்க உடைஞ்ச உள்ளம்தான். அல்லேலூயா. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. சொல்லுங்க, எப்படி உயர்த்தப்பட்டு? சங்கீதம் 31 தான் நினைக்கிறேன். அவர் அந்த ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றாரு பாருங்க. குப்பையில் கிடந்தப்போ அவர் 10ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் படிங்க. என் பிராணன் எப்படி இருக்கு? சஞ்சலம்னு என்ன தெரியுமா? ஃப்ரஸ்ட்ரேஷன். இதுவா அதுவா, அவங்களா இவங்களா, போலாமா போக வேண்டாமா, இருக்கிறதா எந்திக்கிறதா, நடக்கிறதா படுக்கிறதா, பேசலாமா பேசக்கூடாதா, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃபோன் போடலாமா போடக்கூடாதா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பாவத்தினால் வருகிற சஞ்சலம் வேற. காலை எழும்பி ஜோம் பண்ணாமல் செல்லுலே கிடந்துட்டு 24 மணி நேரமும் செல்லையே பார்த்துக்கிட்டு, நைட்டும் அன்டைம் செல் பார்த்துக்கிட்டு ஆன்லைனில் இருந்துக்கிட்டு இருந்தா சஞ்சலம் ஓயாது. முதல்ல மாற வேண்டியது உன் பாவத்தில் இருந்து. ஆனால் உன் தேவையை குறிச்சோ, உன் நிலையை குறிச்சோ, வியாதியை குறிச்சோ, போராட்டத்தை குறிச்சோ சஞ்சலம் வரும்போது சொல்லுங்க, ஏன் பிரச்சனை என்னை விட அவருக்குரியது. ஆமென். அல்லேலூயா. என்னை நல்லா வைக்க வேண்டியது யாருடைய வேலை? சொல்லுங்க, அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓயவே. ஆமென். என் கூட சொல்ல, உம்மை விட்டு பிரிக்கிறதுல இருந்து என்னை பிரிச்சிருங்க, ஆனா உங்களை விட்டு மட்டும் என்னை என்ன பண்ணி விட்டுறாதீங்க, பிரிய விட்டுறாதீங்கப்பா. தனிமையெல்லாம் யாரு கூடவே இருக்கட்டும், செல்போன் கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வசதியை எதுக்கு தான் பயன்படுத்துங்க? வேலை செய்யறதுக்கு தான் பயன்படுத்துங்க. ஒருவேளை நீங்க தேவனுடைய பாடலை கேட்கணுமா, போட்டுட்டு உட்கார்ந்துருங்க. அந்த பாட்டு கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க, பாடுங்க. அல்லேலூயா. ஆமென். டி மேஜர் கொடுறா, அது கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க. ஆமென். அடிக்கடி எந்த அளவுக்கு தெரியுமா அவர் கூட நம்ம இருக்கணும். அடிக்கடிங்கிறத விட உண்மையிலே அப்படிதான் இருந்துடணும். அல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே ராஜா என் உயிரான உயிரான. உங்க உயிரை பாட விடுங்களா? அத்தனை பேர் உள்ளம் மறந்து என் உயிரான இயேசு உயிரோடு கலந்து, உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதை, நினைவெல்லாம் உம்மை
பற்றித்தானே ஐயா உன்னத தேவனே. நீங்க மட்டும் சத்தமா பாடுங்க. எங்கே சுரா உம்மோடு என்னுள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. சஞ்சலம் இருந்தாலும் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அந்த 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை பாருங்க. என் வருஷங்கள் தபிச்சு 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 யோசித்து பாருங்க. தாவீது வனாந்தரத்தில் இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் சவுலின் மகள் மீகாலை நேசிக்கிறான்னு சொன்ன உடனே சவுல் அதன் மூலமா கொள்ள நினைச்சான். வாழ்க்கையில பல தவிப்புகள். என் அக்கிரமத்தினால் என் பலன், என் எலும்புகள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பாவங்கள் உங்களை பலவீனப்படுத்தும். இன்னும் அழுத்தமாய் சொல்லுகிறேன், whenever we do sin we will be sick. வியாதிகள் வரும், மறந்துடக்கூடாது. பாவத்தோட விளையாடவே கூடாது. don't take it easy. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பார்க்கவே முடியாது. அடுத்து அங்க இருக்கு பாருங்க, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப பெருகிடுச்சு. பாவத்தின் விளைவுகள் தானங்க, பாவத்தின் விளைவுகள் தானங்க. தயவு செய்து உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் எழும்புங்கள், வசனத்தை வாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்க, அமர்ந்திருந்து அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு உம்மை தவிர விருப்பம். ஆமென். சரி, 11ஆம் வசனம் பாருங்க. என் சத்துருக்களாகிய நான் என் அயலாருக்கு எனக்கு அறிமுகமானவர்களுக்கு, எப்படி உங்களை பார்த்து பழகின ஆட்கள் இப்போ உங்களை பார்க்கறதையே தவிர்க்கிறாங்க. கேட்டா அவா வேண்டாம், அவா வீட்டுக்கா வேண்டாம், அன்னைக்கு நல்லா படிச்சா, அன்னைக்கு நல்லா காசு இருந்துச்சு வேணும், இன்னைக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் நீங்க கேட்டிருக்கீங்க தானே வீடுகள்ல, முந்தி மாதிரி இப்போ அவங்க வீட்டில் பெரிய இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் இப்போ டவுனு. அவங்க பாட்டு இருக்கட்டும், இப்போ அவங்களை கூப்பிட வேண்டாம். எப்படி ஆண்டவர் அப்படி அருக்களிப்பா பார்க்கவே மாட்டார். அடுத்து பாருங்க, வீதியிலே எல்லாராலும் மறக்கப்பட்டேன் மட்டுமில்ல, அங்க ஒரு வார்த்தை அழுத்தமா சொல்றாரு, முழுவதும் மறக்கப்பட்டேன். அதான் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு செய்தியில பாஸ்டர்மா பிரசங்கம் பண்ணியிருப்பால, நான் இருக்கேன் ஆனா ஊர் பார்வையில குடும்ப பார்வையில நான் இல்லை. செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டேன். இதன் விளைவாய் நான் உடைந்த, I am like a broken vessel. ஆண்டவர் சொல்றார், உடைஞ்சி கிடக்கிற ஒன்னதான் நான் மேன்மையா உயர்த்த போறேன். நான் எப்படி உயர்த்த போகிறேன்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால், நல்ல கையை தட்டி பாடலாமா?
என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு எப்படி நடக்கும்னு பார்க்கிறேன்னு உங்ககிட்ட சவால் விட்டுருக்கிறவங்கலாம் பார்க்கத்தான் போறாங்கன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், பார்வையாளராக தான் நிற்பாங்க. புரிஞ்சவங்க தான் அல்லேலூயா சொன்னாங்க. எப்படிதான் நிற்பாங்க? பக்கத்துல கூட வர முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்க மேல அபிஷேகம் இருக்குது, உங்க மேல கர்த்தருடைய கரம். இந்த மேன்மையாய் தாவீது உயர்த்தப்பட 3 காரணம். வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். 2 சாமுவேல் 23 அதனுடைய 1ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. உடைக்கப்பட்டு கிடந்திருந்த நான் இன்றைக்கு எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறேன்? ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குதுன்னா, the man who was raised on high declares. ஒரு மனிதனை மேலான இடத்துல நிறுத்தி இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லப்படத்தக்கதை கர்த்தர் நிறுத்தினாராம். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இதுதான் இவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல கொண்டு என்ன பண்ணுவார்? கண்டிப்பாய் நிறுத்துவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? ஆமென். என்னை யாருன்றே தெரியாது பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு. இல்ல உங்களை யாருன்னு தெரியாம வேணா இன்னைக்கு இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருடைய பிள்ளைதான் என்பதை ஏற்ற நேரத்தில் எல்லாரும் அறியும்படிக்கு கர்த்தர் அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தி உங்களை மகிமையின் மேல மகிமையடைய பண்ண கர்த்தர் போதுமானவரா இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய எல்லாரும் சொல்லுங்க, என்ன பெற்றிருக்கிறேன்? உங்களுக்கு நான் ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றேங்க. வாழ்க்கையில என்ன இருக்கோ இல்லையோ, நல்ல ஆவில நிரம்பி ஆராதிக்க வேண்டிய அபிஷேகத்தை வாங்குங்க. எதை வாங்குங்க? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தா அழகா இருக்குது. நீங்க சாட்சியா வாழ்றதுக்கு பலன் கொடுப்பாரா? எதுக்கு பலன் கொடுப்பாரா? சத்தமா சொல்லுங்க. சாட்சியா வாழ்றதுக்கு உங்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. என்ன கவனிங்க, ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஞான ஸ்நானம் எடுக்கணும். 3வது ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். இந்த 3வது படி இன்னைக்கு ரொம்ப இன்னும் ஏறல. ஆவியானுடைய அபிஷேகம் வரணும்னா நம்ம ரொம்ப காத்து இருந்தாதான் கிடைப்பார். இன்னைக்கு நம்ம அதுக்கு காத்திருக்க நேரம் இல்லை. படிக்க போகணும், வேலைக்கு போகணும், பிசினஸுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும். அங்க போய் நின்றுட்டு நீர் என்ன ஆசீர்வதிக்கல, நீர் என்ன உயர்த்தல, நீர் எனக்கு ஆண்டவர் சொல்றாரு. நீ அதை தான் நான் அடிக்கடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவேன். 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை தொழில் பாருங்க, மற்ற நேரம் வேதம் வாசிச்சு ஜோம் பண்ணுங்க. சத்தம் கம்மியாக தான் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன், அப்படி கொஞ்ச நேரம் செய்தி கேட்டேன். புதன்கிழமை வந்தேன், இல்லை சனிக்கிழமை வந்தேன், இல்லை மற்ற நாட்கள் வந்தேன். இனி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணலை. இல்லைங்க, இல்லைங்க. எப்போதுமே சபை ஒரு ஆவியின் நிறைவில் இருக்கணும். அதுக்கு தான் ஆரம்ப ஜபத்துக்கே வரணும், ஆரம்ப பாடல்ல பாடி ஆராதிக்கணும், காத்திருக்கணும். சொல்லுங்க, எண்ணத்தை பெற்றுக்கொள்றேனோ இல்லையோ, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை குறித்து ஒரு பரிசுத்தவான் எழுதி இருக்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் எப்படி தெரியுமா எழுதியிருக்கிறார்? அன்றைக்கு யாக்கோபின் மனைவி ஆகிய ராகேல் பிள்ளை கொடும், இல்லை என்றால் இன்னைக்கு நானும் அப்படித்தான் ஜோம் பண்ண விரும்புகிறேன், ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன், அபிஷேகம் தாரும், இல்லைன்னா கொன்னுரும். உம்முடைய வல்லமை என்ன நிரப்பட்ட ஆண்டவரே, நான் எங்க நின்னாலும் உங்க கரம் என் மேல இருக்கணும்ப்பா, உங்க தயவு என் மேல இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். சத்துருவின் கிரியைகள் அழியணும் ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் வேணும்.
நீங்க காத்திருந்து கேட்கணும். என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணும்? மேன்மையாய் அப்பதான் உயர்த்துவார். ரெண்டாவது மூணாவது வேகமா சொல்லி முடிக்கிறேன். 3ஆம் வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 23. இஸ்ரவேலின் தேவனும் எனக்கு நீதிபரராய். எனக்கு அருமையானவர்களே, தாவீது ராஜா தான் மேல அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு துணிகரமா மக்களை புளிஞ்சி எடுக்கல. அவன் எப்படி தெரியுமா நடந்தா? அங்க ரொம்ப அழகா இருக்குது. அவன் நீதியின்படி ஆண்டு தெய்வ பயமாய் என்ன பண்ணுவாரா? அல்லேலூயா. நீங்க இந்த இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க, படிக்கிறீங்களா? He that ruled over men must be just, ruling in the fear of God. வீட்டுல, வேலையில, தொழில்ல எங்கும் நீதியும் தெய்வ பயமும் இருக்கணுங்கிறது தான் இவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடு. ரொம்ப வருத்தம், இன்னைக்கு உலகத்துல நீதி இல்லை, பல குடும்பங்கள்ல நீதி இல்லை. நீதினா என்னன்னு கேட்குறாங்க. நீதினா வேற, நான் அங்கெங்கெல்லாம் போகலங்க. ஒன்று உங்க மனசாட்சி, என் கூட சேர்ந்து சொல்லுங்க மனசாட்சி. ரெண்டாவது வேத சட்டம், என்னது? மூணாவது கவர்மெண்ட் ரூல். இதுக்கடுத்து ரொம்ப இருக்குது. இந்த மூணையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உங்க நல்ல மனசாட்சி. ஆமென். மனசாட்சிக்கு எதிராக ஒன்றும் தயவு செய்து செய்யாதீங்க. பொய் பேசினாலே நம்ம மனசாட்சி இல்லைன்னு தான் அர்த்தம். எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்றதெல்லாம் இப்படி மாத்தி மாத்தி இல்லை இல்லை, உங்க மனசாட்சி தான் உங்களை நீதிக்கு நேரம் நடத்தும். ரெண்டாவது வேத சட்டம். அல்லேலூயா. சட்டத்தை தேடுங்க, வசனத்துல தேடி வாசிங்க. மூணாவது இதுக்கு எல்லாம் நமக்கு டக்கு டக்குண்டு கவர்மெண்ட்ல என்ன இருக்குது? சட்டம் இருக்குது. அவன் கேட்கணும், இவ அவங்களெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எப்படி செய்யுங்க? சட்டப்படி செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் வார்த்தையை சுருக்குகிறேன். தெய்வ பயத்தோடு நீதியா நடக்கிறவங்களை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்துவார். கடைசியாய் இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். என்னோடு நீங்கள் அந்த 2 சாமுவேல் 23க்கு வந்தீங்கன்னா, 23 8ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. வீட்டில் போய் வாசிங்க. கடைசி வசனத்தை மட்டும் எனக்காக இப்போ வாசிங்க. ஏத்தியனாகிய இப்ப 8இன் முதல் பகுதி பாருங்க. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின், தாவீது உயர்த்தப்படுவதற்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் காரணம். தாவீது உயர்த்தப்படுவதற்கு அவனுக்குள்ள இருந்த தெய்வ பயமும் நீதியான நடக்கை காரணம். மூணாவது, தாவீது உயர்த்தப்படுவதற்கு கர்த்தருடைய கிருபையால் அவனுக்கு கிடைத்த 37 பராக்கிரமசாலிகள் காரணம். எத்தனை பேர்? சத்தமா சொல்லுங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நீங்க எத்தனை ஆட்களை சம்பாதிச்சிருக்கிறீங்க? நான் ஷார்ட்டா ஸ்பீடா வந்துடுறேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் சிங்கடிக்கிற சிங்சாக்களை சம்பாதிக்காதீங்க. அவங்க உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கான நபர்களை நீங்க மற்ற எதை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கான நபர்களை சம்பாதிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா சொன்ன சத்தியத்தை தான் நான் பிரசங்கம் பண்றேன். அனித்தியமான உலக பொருட்களால சிநேகிதரை என்ன பண்ணுங்க? ஐஸ் வச்சு இல்ல, பிரியாணி வாங்கி கொடுத்து, அதை வாங்கி கொடுத்து, இதை வாங்கி கொடுத்து யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கவே முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் உண்மையா இருந்தால் எனக்கு உண்மையானவர்கள் கிடைப்பார்கள். நான் தாழ்மையா இருந்தால் என்கிட்ட தாழ்மையாய் நடக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். இது முத்து பொறுக்கிற மாதிரி தான். இன்னும் சொல்ல போனா முத்து குளிக்கிற மாதிரி தான். உயிர் போயிட்டு தான் உயிர் வரும். சில உறவுகள்கிட்டலாம் நம்ம போயிட்டு வரணும்னா. அல்லேலூயா. சொல்லுங்க, மனித தயவு.
எனக்கு நீங்க கேட்குறீங்களோ இல்லை தெரியாது, ஆனா உங்க வாழ்க்கைக்கு மனித உதவி ரொம்ப தேவை. வீராப்புல இருக்காதீங்க. மனைவி கிட்ட கூட ஒரு தேவ மனுஷன், வேதத்தில் அப்படி இருக்குது, ஒரு உலக மனுஷன் சொல்றான், மனைவி கிட்ட தோத்து போங்க, புருஷங்கிட்ட தோத்து போங்க, வீடு நிம்மதியா இருக்கும்னு சொல்ற. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே சண்டை போட்டுட்டு உன்னை விட நான் பெருசா என்ன, வீட்டிலலாம் அதை பண்ணாதீங்க ப்ளீஸ், மாத்திக்கிடுங்க. வீட்டுக்கு வந்தவொடனே நீங்க சொல்றதே தான் மனைவி. சில வீட்டிலலாம் போனா மனைவி வேலைக்காரி மட்டும்தான். ஐயா கிட்ட உட்காந்து அம்மா கிட்ட உட்காந்து பேசவே முடியாது. வீடு உறவாடுகிற இடம். என்ன இடம் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கான ஆட்களை சம்பாதிக்க நீங்க தெரியலன்னா நீங்க மேன்மையா உயர்த்தப்படவே முடியாது. உங்களுக்கு சொல்றேன், உங்க பக்கத்தில் நீங்க 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 எக்ஸ்பர்ட் தானே, உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும் தேவையில்லை. இன்னும் உறவுகளை முக்கியப்படுத்துங்க, பணத்தை முக்கியப்படுத்தாதீங்க. பணத்துக்காக உறவுகளை சிதைக்காதீங்க. பணம் கொடுக்கிறவன் தான் பெருசு. தயவு செய்து பராக்கிரமசாலிகள் வேணும். அவனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்களா? 37 பேர். அதனால தான் எப்படி உயர்த்தப்பட்டா. அதில் ஒன்றை மட்டும் படிங்க, நான் முடிச்சிருந்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு பகுதி. 23 14 16 வரைக்கும் படிங்க. ஆமைன் போட்டுடலாம். இருந்தான் அப்பொழுது 3 பராக்கிரமசாலிகளும் எதிரி சேனை 1000 கணக்கில் உட்கார்ந்து இருக்குது. அதன் நடுவில் இருக்கிற ஒரு கிணத்து தண்ணி இவனுக்கு வேணுங்கிறா. 3 பேர் மட்டும் தைரியமா போய் ஒளிமுக வாசல்ல இருக்கிற கிணற்று தண்ணீரை தாவீதினிடத்தில், ஆனாலும் அவன் அதை குடிக்க யாருக்கென்று ஊற்றிவிட்டான். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 17ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே தங்கள் பிராணனை வந்த அந்த மனுஷரின் இந்த செயல் எனக்கு அதை குடிக்க, இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் எந்த அளவுக்கு ஆள் சம்பாதிக்க கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. நீங்க இந்த வருஷங்களில் வாழ்றீங்க, என்ன செய்ய போறீங்க? முழங்கால் படியிடலாமா? ஆண்டவரே, நான் மேன்மையா உயர்த்தப்படுறதுக்கு எனக்கு அபிஷேகம் வேணும். நான் மேன்மையா உயர்த்தப்படுறதற்கு எனக்கு நீதியும் தேவ பயமும் வேணும். நான் மேன்மையா உயர்த்தப்படுறதுக்கு நீர் எனக்கு ஏற்படுத்தி தருகிற மனிதர்களுடைய ஒத்தாசை வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க தருகிற ஒத்தாசையை நான் உதறி தள்ளிட்டு நான் உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சா முடியாது ராஜா. ஆண்டவரே, மனிதர்களுடைய அன்பு, ஒருவரோடு ஒருவர் நாங்கள் ஊக்கமாய் அன்பு கூற எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்கன்னு சொல்லி நல்ல தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவீங்களா? முழங்கால நின்று நான் மேன்மையா உயர்த்தப்படணும், என் வாழ்க்கை மேன்மையா உயர்த்தப்படணும். Thank you Lord. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதை பார்க்கும் சுற்றியுள்ள கண்கள் நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தவித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றார். என் தேவனால், என் தேவனால் நான் உயர்வேன், தேவனால் பெருகுவேன். என் தேவனால் நான் உயர்வேன், தேவனால் நான் பெருகுவேன்.
நடக்கும் நிச்சயம் நடக்கும் உள்ள கண்கள் அதை பார்க்கோ என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கோ தலை நன்றி அப்பா தகப்பனே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் வருவதாக இவர்கள் மேன்மையாய் உயர்த்தப்படுவதற்கு ஆவியானுடைய நிறைவை இன்னும் பெற்றுக்கொள்வார்களாக இவர்கள் மேன்மையாய் உயர்த்தப்படுவதற்கு தெய்வ பயத்தோடு நீதியாய் வாழ்வார்களாக இவர்கள் மேன்மையாய் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தி தருகிற பராக்கிரமசாலிகளான மனித தயவுகளை இவர்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய கிருபைகளை எல்லாருக்கும் நீர் கொடுங்க வழி நடத்துங்க உங்க நாமத்தை கர்த்தர் உயர்த்துங்க எங்கள் ஆராதனை துவக்க முதல் முடிகிற வரைக்கும் நீர் நடத்தி தந்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுங்களின் ஆத்துமாவே